ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு நம்ம என்ன வீட்டில் கோலம் போட்டோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் கடை முன்னாடி கோலம் போட்டேன். ஆக்சுவலி நான் வீட்டு முன்னாடி கோலம் போடல, எங்கள் கடை முன்னாடி தான் நான் கோலம் போட்டேன். ஸோ யூடியூப்பில் பார்த்து ஒரு கோலத்தை பிட்டு காப்பி அடித்து அது மாதிரி போட முடியாமல் ஏதோ அந்த ரேஞ்சுக்கு ஏதோ போட்டு வச்சுருக்கேன். போட்டு நடுவில் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லாம் நல்லா நீட்டாக கலர்லாம் கொடுத்துட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கலர்லாம் வந்து நான் கொடுத்துட்டு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கோலம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஆப்போசிட்டில் எங்கள் அத்தை கடை ஒன்று இருக்குது. அவங்க கடையிலையும் போய் என்ன கோலம் போட்டிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போனேன். அங்கேயும் அவங்க வந்து கோலம்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. நிறையா கலர்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. அவங்களும் ஹாப்பி நியூ இயர் 2024 அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2022 அடிச்சுட்டு 2024 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கோலத்தையே வந்து நான் இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த பார்த்திங்களா, நான் 2024 ஒரு கோணையாக போட்டிருப்பேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஏன்னா அதில் லாஸ்ட்டாக இடம் பத்தலை. நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நானும் அப்படியே கோலப்பொடியில் போட்டேன். பட் எனக்கு சரியாக வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு கலர்லாம் கொடுத்து நல்லா நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி வந்து கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தென் அவங்களோட கோலமும் எப்படி கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்புறம் இன்னொரு அக்கா வீடு ஒருத்தவங்க இருக்குது. அங்கேயும் போய் பார்த்துட்டு எப்படி கலர் கொடுத்துருக்காங்க, எப்படி கோலம் போட்டிருக்காங்க, என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் கலர் கொடுக்குறாங்க. மாற்றி கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு, அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முக்கம்பு போய் சரி நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்புறம் அண்ணா எல்லோரும் வந்து நாங்கள் போனோம். முக்கம்பு போனோம். எங்கள் வீட்டிலேருந்தும் போனோம். நாங்கள் 2 பேர் போனோம். ஸோ போயிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரேக் டான்ஸில் ஏறி அப்பா ஒரு விசிறுனாங்க பாருங்கள். நாங்கள் பயந்தே போயிட்டோம். ஒரு செகண்டில் அப்படியே ரிவர்ஸில் சுற்றி அப்புறம் திருப்பி ஃப்ரண்ட்டில் சுற்றி ஒரு வழியாக டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கம்பு அந்த ஆற்றுல போய் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நிறைய பேர் அங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் கூட்டம் இருக்காது அப்படின்னு. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஊஞ்சல்லாம் நல்லா நிறையா இருந்துச்சு. எல்லாம் அங்கே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்னா, அந்த முக்கம்புல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஓகே தான், அந்தளவுக்கு தான் சொல்ல முடியும். குரங்கெல்லாம் நல்லா நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். எல்லாம் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டு, இந்த மாதிரி நடந்து வா, உன்னை நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஸோ நானும் நடந்து வந்தேன். ஏதோ பரவாயில்ல எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் நிறைய பேர் அந்த ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்கள்ல, அந்த இதில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி தம்பியும் விளையாடிட்டு இருந்தான். அவனும் நல்லா ஜாலியாக குதிச்சு விளையாடிட்டு இருந்தான். சும்மா கீழேயும் விழுந்துட்டு இருந்தான். அப்புறம் அவனும் நல்லா சூப்பராக நல்லா ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய குட்டீஸ்லாம் நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு பாப்பானா உள்ளுக்குள்ளே போகவே இல்லை. வந்து அந்த குட்டி பையன்தான் ஓடி வரான் பாருங்கள். அவன் திருப்பி அங்கிட்டே அவங்க அம்மாக்கிட்டே ஓடிட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செயின் வீல், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராட்டினம் எடுத்தாலுமே வந்து 40 ருபீஸ் தான். செயின் வீல் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பஸ் இருந்துச்சு. நாங்கள் கொலம்பஸ் மட்டும்தான் போனோம். செயின் வீல் போகவே இல்லை. பிகாஸ் அது வந்து என்னென்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்பி மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கெலாம் வேணாம் அப்படின்னனால
நாங்கள் செயின் வீல் கட் பண்ணிவிட்டு கொலம்பஸ் மட்டும் போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த ஃபிஷ் வச்ச ராட்டனம் இருந்துச்சு, அதுவும் விளையாடிட்டு அப்புறம் ஈவினிங் போல் திண்டுக்கல் வேலு பிரியாணி பைபாஸில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, அந்த கடையில் போய் நாங்கள் அது வந்து பார்க்கவே நல்லா அவுட்லுக்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி நல்லா கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அவுட்ரு ஏரியாவில் இருந்துச்சு. நல்லா ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்ததும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் அப்புறம் வந்து போன்லெஸ்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்கவுங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவங்கவுங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கீ ரோஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் கறி தோசை வந்துச்சு, அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகலாம் இல்லாமல் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் அங்கே கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக ஊஞ்சல் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஆடிட்டு அப்புறம் எங்களோட நாங்கள் எடுத்த பிக்கு அப்புறம் நாங்கள் போட்ட கோலத்தோட பிக்கு எல்லாமே இருந்துச்சு. அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.